நீங்க சொன்னபடி செய்து முடிச்சிருவீங்களா? அப்படி செய்து முடிக்கிற பட்சத்துல வந்து அது தமிழக முதலமைச்சர் கிடைத்த வெற்றியா தானே சார் பார்க்க முடியும். டன்சன் வார பட்சத்துல நான் என்னோட பதவியை துறந்துருவேன், ஆட்சியில இருக்க மாட்டேன். சரி, இப்படி பாத்துக்கண்ணா, முதலமைச்சர் பதவியை நான் காப்பாத்திருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். பாரதிய ஜனதா கட்சி முதலமைச்சருடைய பதவியை காப்பாத்திருக்கோம். சரி போங்க அப்படின்னு 1.5 வருஷம் இருந்துட்டு போங்க. 2026 மே வரைக்கும் இருங்கன்னு சுசீந்திரன் சொன்னாங்க, எங்க மாவட்ட தலைவர் மதுரை என்ன. அதற்காக பாரதிய ஜனதா கட்சி இன்னைக்கு முதலமைச்சருடைய பதவியை காப்பாத்திருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். விஜயை எல்லாருமே எதிர்பார்த்து இருக்கிற சூழ்நிலை இருக்குன்னு சொல்லி சொல்றீங்க. அப்படி இருக்கிற பட்சத்துல பிஜேபிக்கு நான் எதிர்பார்த்து காத்திருக்கின்றோம் என்று சொல்லவில்லை. தேயத் தொடங்கிய கட்சிகள், இருப்பில்லாத கட்சிகள், இளைஞர்கள் அந்த கட்சியில சேர முடியாம இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாம் இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய விஜய் அவர்களை யாரையோ கூப்பிடுறாங்க. எனக்கு இதே மதுரையில் அண்ணன் செல்லூர் ராஜா அவர்களுடைய பத்திரிகையாளர் சந்திப்பை மறுபடியும் நினைவு கூற விரும்புகின்றேன். அவர் விஜயை கூப்பிட்டாரா இல்லையா? என் கட்சியில என்ன எங்களோட கூட்டணி போடுங்கன்னு கூப்பிட்டாரா இல்லையா? ஏன் கூப்பிட்டாரு? அவருக்கு தெரியும் அவர்